ஹலோ ஆல், வெல்கம் டு சுமிஸ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. வாரம் ஒரு முறை மத்தி மீன் சாப்பிட்டால் கிடைக்கும் மிக முக்கியமான 8 நன்மைகள் என்ன என்பதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி அதில் ஆன்கிற ஆப்ஷனும் கொடுத்துக்கோங்க. மத்தி மீன்கள் தமிழ்நாட்டில் அதிகம் கிடைக்கக்கூடியவை. முன்பெல்லாம் இந்த மத்தி மீன்கள் அவ்வளவு பிரபலமாக இல்லை. அதனால் அப்போது விலையும் குறைவாக கிடைத்தது. ஆனால் தற்போது இந்த மத்தி மீன் மக்களிடையே மிகவும் பிரபலமாக உள்ளது. இதற்கு காரணம் என்னவென்றால் மற்ற மீன்களை விட மத்தி மீனில் ஏராளமாக சத்துக்கள் இருப்பதுதான். ஆய்வுகளில் மத்தி மீனில் உள்ள சத்துக்கள் உடலில் செய்யும் மாயங்கள் குறித்து வெளிவந்ததால தற்போது இந்த மத்தி மீனின் விலையும் தாறுமாறாக விற்கப்படுகிறது. முக்கியமாக இந்த மீன்களில் மற்ற மீன்களை விட ஒமேகா 3ங்கிற கொழுப்பு அமிலம் அதிகமாக காணப்படுது. இந்த ஒமேகா 3 கொழுப்பானது இதயத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி இதய நோயின் அபாயத்தையும் குறைக்கும். மத்தி மீன்களில் புரோட்டீன் அதிகளவில் காணப்படுது. எனவே புரோட்டீன் அதிகம் நிறைந்த இந்த மத்தி மீனை அடிக்கடி உணவில் சேர்த்து கொள்ளும்போது இதய நோய் மற்றும் பக்கவாதத்தின் அபாயத்தை குறைக்கிறது. சர்க்கரை நோயாளிகளுக்கு மத்தி மீன் மிகவும் நல்லது. ஆய்வுகளில் கூட மத்தி மீனை உணவில் சேர்ப்பது சர்க்கரை நோயின் அபாயத்தை குறைப்பது தெரிய வந்திருக்கு. இதற்கு அந்த மீனில் இருக்கிற அதிகப்படியான புரோட்டீன் தான் காரணம். இந்த புரோட்டீன் இன்சுலின் எதிர்ப்பை குறைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. 100 கிராம் மத்தி மீனில் 400 மில்லி பாலில் உள்ள கால்சியம் இருக்கு. எனவே பால் பிடிக்காதவங்க வாரத்திற்கு 1 அல்லது 2 முறை மத்தி மீனை உட்கொண்டு வந்தால் உடலுக்கு போதுமான கால்சியம் கிடைத்து எலும்புகள் தொடர்பான பிரச்சனைகள் தடுக்கப்பட்டு எலும்புகள் வலுப்பெறும். உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் உங்கள் உணவில் மத்தி மீனை அதிகம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா மத்தி மீனில் உள்ள அத்தியாவசிய அமினோ அமிலங்கள் உடல் எடை குறைய பெரிதும் உதவி புரிகிறது. மத்தி மீன் மூளையின் செயல்பாட்டையும் நினைவாற்றலையும் அதிகரிக்க உதவும். இதற்கு அதிலுள்ள ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் தான் காரணம். இந்த அமினோ அமிலங்கள் நரம்பு இழைகள் மற்றும் மூளையில் உள்ள செல்களுக்கு இடையேயான தகவல் தொடர்புகளை பாதுகாக்குது. மேலும் இது டோபமைன் உற்பத்தியை அதிகரித்து மனதை எப்போதும் ரிலாக்ஸாக வைத்துக்கொள்ள உதவுகிறது. மத்தி மீனில் அமினோ அமிலங்களான அர்ஜினைன் மற்றும் டாரைன் ஆகியவை அதிகமாக இருக்கு. இவை ரெண்டுமே கார்டியோமெட்டபாலிக் மற்றும் இன்சுலின் எதிர்ப்பிற்கு பயனுள்ளதாக இருக்குது. அதுவும் வயசானவங்க வாரத்தில் 2 முறை மத்தி மீனை உட்கொண்டு வந்தால் உயர் இரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் இருக்கும். மத்தி மீன்களில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. இறைச்சியை விரும்பி சாப்பிடாதவர்கள் மத்தி மீனை உட்கொண்டு வந்தால் இறைச்சியால் பெறும் சத்துக்கள் அனைத்தும் இதில் இருந்தே பெற முடியும். மத்தி மீன்கள் உடலில் நல்ல கொலஸ்ட்ரால் அளவை மேம்படுத்த உதவுவதா ஆய்வுகளில் நிரூபிச்சிருக்காங்க. உடலில் நல்ல கொலஸ்ட்ரால் போதுமான அளவில் இருந்தால் இதயத்தின் செயல்பாடு சிறப்பாக இருக்கும் மற்றும் இதய நோயின் அபாயமும் குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.